எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கான வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அப்ஸ்ட்ராக்ஷன் அந்த சீரீஸில் எப்படி அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸை வச்சு நம்ம அப்ஸ்ட்ராக்ஷனை அச்சீவ் பண்ணுறதுன்னு பார்த்துட்ருக்கோம். ஓகேவா? ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் சில கன்க்ளூஷன்ஸ்லாம் பார்க்கலாம், அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸோட கன்க்ளூஷன்ஸ். ஸோ இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு கன்க்ளூஷன் என்னென்னா, ஒரு அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸை நம்மளால் ஃபைனல்னு டிக்ளேர் பண்ண முடியுமா? ஒரு அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸை நான் ஃபைனல்னு டிக்ளேர் பண்ணலாமா அப்படின்றதான் கொஸ்டின். ஸோ உங்கள் ஆன்சர் என்னவாக இருக்கும்? ஸோ இங்கே பாருங்கள், அப்ஸ்ட்ராக்ட் ஃபைனல் கிளாஸ் டெமோ அப்படின்னு நான் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். அதுக்குள்ளே ஒரு M1ன்ற அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் இருக்குது. ஸோ அப்போ அந்த அப்ஸ்ட்ராக்ட் மெத்தடை வந்து நான் இன்னொரு கிளாஸில் என்ன பண்ணணும், இன்ஹெரிட் பண்ணி ஓவர் ரைட் பண்ணி அதுக்கான இம்ப்ளிமெண்டேஷன் ப்ரொவைட் பண்ணணும். ஆனால் நான் ஒரு கிளாஸை ஃபைனல்னு டிக்ளேர் பண்ணால் என்னால் என்ன பண்ண முடியாது, அந்த கிளாஸ்க்கு சப் கிளாஸே இருக்காது. கரெக்டாக? ஆனால் நம்மளால் வந்து அப்ஸ்ட்ராக்ட் ப்ராப்பர்ட்டிஸை ஒரு கிளாஸ்லேருந்து இன்னொரு கிளாஸில் ஓவர் ரைட் பண்ணி தான் ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ அப்போ நம்மளால் ஒரு அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸை ஃபைனலாக டிக்ளேர் பண்ண முடியுமா? கண்டிப்பாக முடியாது. ஸோ அப்போ இந்த லைன் நம்ம எழுதுகிறப்பே எரர் வரும். ஸோ இந்த ஃபைனல்ன்ற கீவேர்டை வந்து நம்ம எரேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ அதான் வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த ஸ்லைடில் கொடுத்துருக்கேன். என்னென்னா, ஜாவா ரூல் படி நம்ம ஒரு கிளாஸை, அதாவது அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸை ஃபைனலாக டிக்ளேர் பண்ணவே கூடாது. ஓகேவா? ஏன்னா ஃபைனல் கிளாஸை நம்மளால் இன்ஹெரிட் பண்ண முடியாது. அதாவது அந்த ஃபைனல் கிளாஸுக்கு ஒரு சப் கிளாஸே இருக்காது. பட் நம்மளோட அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸோட அப்ஸ்ட்ராக்ட் ப்ராப்பர்ட்டிஸ்க்கெலாம் நம்ம எப்படி இம்ப்ளிமெண்டேஷன் ப்ரொவைட் பண்ணுவோம், இன்னொரு சப் கிளாஸ் க்ரியேட் பண்ணி அந்த சப் கிளாஸில் தான் நம்ம அதோட இம்ப்ளிமெண்டேஷன்ஸை ப்ரொவைட் பண்ணுவோம். கரெக்டாக? ஸோ அதுக்கான டெஃபினிஷனோ அப்படி இல்லைனா அதுக்கான ஸ்டேட்மெண்ட் தான் இந்த ஸ்லைடில் இருக்கிறது. இது வேணும்னா நீங்கள் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட்டு கன்க்ளூஷன் வந்து பார்த்தீங்கன்னா, நான் இந்த ப்ரோக்ராம் காட்டுறேன். இப்போ நான் வந்து இங்கே int a = 10 அப்படின்னு ஒரு வேல்யூ கொடுத்துருக்கேன். பப்ளிக் void M1 அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்குது. அதில் ஒரு ஹாய்ன்ற மெசேஜ் இருக்குது. ஓகேவா? அப்ஸ்ட்ராக்ட் பப்ளிக் void M2 அப்படின்னு ஒரு அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் இருக்குது. ஸோ அப்போ இங்கே வந்து ஒரு அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் இருக்குது, என்னென்னு M2ன்னு. ஸோ அப்போ கண்டிப்பாக நம்ம இந்த கிளாஸை அப்ஸ்ட்ராக்ட்னு டிக்ளேர் பண்ணி ஆகணும். கரெக்டாக? இப்போ நான் மெயின் மெத்தட்குள்ளே வந்துட்டேன். இந்த கன்க்ளூஷனில் வந்து நான் என்ன சொல்ல வரேன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு என்ன தேவைன்னா, இந்த M1ன்ற மெத்தடுக்கு எனக்கு இம்ப்ளிமெண்டேஷன் இருக்குது, அதே மாதிரி இந்த ஏன்ற வேரியபிளுக்கு எனக்கு இம்ப்ளிமெண்டேஷன் இருக்குது. ஓகேவா? ஆனால் இந்த ஒரு அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட்னால் என்னால் இந்த ப்ராப்பர்ட்டிஸை, அதாவது இந்த கான்க்ரீட் ப்ராப்பர்ட்டிஸை ஆக்சஸ் பண்ண முடியாது. ஏன்னா டெமோன்ற கிளாஸை என்னால் ஆப்ஜெக்ட் க்ரியேட்டே பண்ண முடியாது. கரெக்டாக? ஏன்னா இது ஒரு அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ். அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸுக்கு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ண முடியாதுன்னு நம்ம போன வீடியோவில் சொல்லியிருந்தோம். அப்போ நான் எப்படி இந்த கான்க்ரீட் மெத்தட்ஸை ஆக்சஸ் பண்ணுறது? உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ஐடியா கிடைக்குதா? ஸோ அதுக்கான ஆன்சரை நானே சொல்கிறேன். இப்போ நான் வந்து இந்த கிளாஸில் இருக்க அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸில் இருக்க கான்க்ரீட் ப்ராப்பர்ட்டிஸை ஆக்சஸ் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து நான் ஸ்டாட்டிக்காக இருக்குது. ஸோ இதுக்கு நான் வந்து ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணி தான் ஆகணும். ஆனால் அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸுக்கு என்னால் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ண முடியாது. ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் ஒரு அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ்க்குள்ளே எழுதுகிற எல்லா கான்க்ரீட் ப்ராப்பர்ட்டிஸையும் ஸ்டாட்டிக்காக டிக்ளேர் பண்ணிடுங்க. ஸோ அப்போ இங்கே வந்து நான் ஸ்டாட்டிக் int a = 10ன்னு தரேன். பப்ளிக் ஸ்டாட்டிக் void M1ன்னு தரேன். நான் ஏன் ஸ்டாட்டிக்னு தந்திருக்கேன்? நான் வந்து ஸ்டாட்டிக் அண்ட் நான் ஸ்டாட்டிக் மெம்பர்ஸ்னு ஒரு வீடியோ போட்டிருப்பேன். கரெக்டாக? அதில் நான் என்ன சொல்லியிருப்பேன், நீங்கள் ஒரு ப்ரோக்ராமில் ஸ்டாட்டிக் அப்படின்னு எந்த ப்ராப்பர்ட்டியை டிக்ளேர் பண்ணாலும், எந்த ஒரு மெத்தடையோ இல்லை வேரியபிளோ டிக்ளேர் பண்ணாலும் அதுக்கு நீங்கள் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணவே தேவையில்லை. ஏன்னா ஸ்டாட்டிக்குன்ற எல்லா ப்ராப்பர்ட்டிஸும் ஒரு ஆப்ஜெக்டை டிபெண்ட் பண்ணியிருக்காது, அந்த கிளாஸை டிபெண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ இந்த int ஏன்ற வேரியபிளும் இந்த M1ன்ற மெத்தடும் நீங்கள் க்ரியேட் பண்ண போகிற ஆப்ஜெக்டை டிபெண்ட் பண்ணியில்ல, இந்த டெமோன்ற கிளாஸை டிபெண்ட் பண்ணியிருக்கு. ஸோ அப்போ நம்மளால் ஸ்டாட்டிக் ப்ராப்பர்ட்டிஸை கிளாஸ் நேம் வச்சு ஆக்சஸ் பண்ண முடியும். கரெக்டாக? ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸில் இருக்க கான்க்ரீட் ப்ராப்பர்ட்டிஸ் அஃபெக்ட் ஆகாமல் இருக்கணும், இல்லை நான் அதை வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நான் வந்து அதை எக்ஸிக்யூட் பண்ணிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா அதை ஸ்டாட்டிக்காக டிக்ளேர் பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ அப்போ நீங்கள் கான்க்ரீட் ப்ராப்பர்ட்டிஸை ஈஸியாக இப்போ நீங்கள் ஆக்சஸ் பண்ண முடியும். எப்படி? இப்போ நான் வந்து மெயின் மெத்தட்குள்ளே வந்துட்டேன். மெயின் மெத்தட்குள்ளே வந்து நான் ஸ்டாட்டிக் ப்ராப்பர்ட்டிஸை எப்படி ஆக்சஸ் பண்ணலான்னு சொல்லியிருந்தேன், கிளாஸ் நேம் வச்சு. ஸோ அப்போ நம்ம கிளாஸ் நேம் என்ன? டெமோ. ஸோ demo.m1 அப்படின்னு நான் கால் பண்ணால் எனக்கு என்ன ஆகும்? ஸோ demo.m1ன்றது எதை ரெஃபர் பண்ணுது? M1ன்னு ஒரு மெத்தட் இருக்குது. ஸோ அது ஒரு ஸ்டாட்டிக் மெத்தட். ஸோ என்னால் அதை வந்து ஒரு கிளாஸ் நேம் வச்சு ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ அப்போ இந்த அவுட்புட் கண்டிப்பாக நமக்கு என்னென்னு கிடைக்கும்? ஹாய்னு கிடைக்கும். கரெக்டாக? அதே மாதிரி இந்த ஏன்ற வேரியபிள் நான் பிரிண்ட் பண்ணலாம். SOP ஆஃப் demo.a
அப்படின்னு நான் இங்கே கொடுக்குறப்போ எனக்கு இங்கே 10 அப்படின்ற அவுட்புட் வரும். ஓகேவா? ஸோ அப்போ நம்ம இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கிட்டோம், ஒரு அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ்க்குள்ளே இருக்க கான்க்ரீட் ப்ராப்பர்ட்டிஸை நீங்கள் ஆக்சஸ் பண்ணவே முடியாது நான் ஸ்டாட்டிக்காக இருந்துச்சுன்னா. ஏன்னா ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண முடியாது. ஸோ அப்போ நம்மளோட கான்க்ரீட் ப்ராப்பர்ட்டிஸ் ஒரு அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ்க்குள்ளே இருக்குன்னா அதை நீங்கள் ஸ்டாட்டிக்காக டிக்ளேர் பண்ணுறப்போ அதை நீங்கள் கிளாஸ் நேம் வச்சு ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அப்போ அதனால் வந்து நம்ம இந்த M2ன்ற ஒரு அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட்னால மற்ற கான்க்ரீட் ப்ராப்பர்ட்டிஸ் அஃபெக்ட் ஆகலை, என்னால் அதை எக்ஸிக்யூட் பண்ண முடியுது. ஸோ அப்போ அந்த ஸ்டாட்டிக்ன்ற கீவேர்டு தான் இங்கே வந்து ஒரு மேஜர் ரோல் ப்ளே பண்ணுது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ அப்போ அங்கே பாருங்கள், எல்லா கான்க்ரீட் ப்ராப்பர்ட்டிஸையும் நம்ம ஸ்டாட்டிக்காக டிக்ளேர் பண்ணுறதுனால அதை நம்ம கிளாஸ் நேம் வச்சு ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அந்த ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஓகேவா? ஸோ அதான் இந்த இதில் சொல்லியிருக்கேன். ஸோ இதையும் என்ன ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ இன்னொரு 2 கன்க்ளூஷன்ஸ் இருக்குது. என்னென்ன கன்க்ளூஷன்னா, இப்போ நம்ம வந்து ஸ்டாட்டிக் மெத்தட்ஸை அப்ஸ்ட்ராக்டாக டிக்ளேர் பண்ண முடியுமா, அதான் அடுத்த கேள்வி. இப்போ நான் வந்து ஒரு மெத்தட் இருக்கீங்க, பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் M1 அப்படின்னு இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த ஸ்டாட்டிக் மெத்தடை என்னால் அப்ஸ்ட்ராக்டாக டிக்ளேர் பண்ண முடியுமா, அப்ஸ்ட்ராக்ட்னு நான் ஒரு ஸ்டாட்டிக் மெத்தடை டிக்ளேர் பண்ண முடியுமா, இதுதான் கேள்வி. கண்டிப்பாக நம்மளால் வந்து ஒரு ஸ்டாட்டிக் மெத்தடை அப்ஸ்ட்ராக்ட்னு டிக்ளேர் பண்ணவே முடியாது. ஏன்னா அப்ஸ்ட்ராக்ட் அப்படின்ற கீவேர்டு வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஜெக்ட் லெவல் மெத்தட்ஸுக்கு மட்டும்தான் அப்ளிகபிள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ ஆப்ஜெக்ட் லெவல் மெத்தட்ஸ்னால் என்ன, நான் ஸ்டாட்டிக். ஓகேவா? ஏன்னா இந்த ஸ்டாட்டிக் மெத்தட்ஸ் எல்லாமே எதை டிபெண்ட் பண்ணியிருக்கோம், கிளாஸ் நேமை டிபெண்ட் பண்ணியிருக்கோம். ஆனால் நம்ம அப்ஸ்ட்ராக்ஷன் என்ன சொன்னோம், இப்போது பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் M1 அப்படின்னு இருக்கா, இதை நான் அப்ஸ்ட்ராக்டாக டிக்ளேர் பண்ணிட்டாலும் என்னால் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ நான் என்ன பண்ணலாம், demo.m1 கிரியேட் பண்ணிடலாம். ஆனால் ஆஸ் பர் ஜாவா ரூல் என்ன, நம்ம அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட்ஸை ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியே ஆக்சஸ் பண்ண முடியாது. கரெக்டாக? ஆனால் இங்கே நம்ம பண்ணுறது ஒரு ஸ்டாட்டிக் மெத்தடை நம்மளால் அப்ஸ்ட்ராக்ட்னு டிக்ளேர் பண்ணவே முடியாது. ஏன்னா அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட்ஸ் எல்லாமே ஆப்ஜெக்ட் லெவல் மெத்தட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேவா? ஸோ அப்போ நீங்கள் இதை அப்ஸ்ட்ராக்ட் பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் M1 கொடுத்தாலும் உங்களுக்கு எரர் தான் த்ரோ ஆகும். ஓகேவா? அடுத்த கன்க்ளூஷன் வந்து எப்போ நீங்கள் ஒரு அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸை யூஸ் பண்ணணும், அதான். இப்போ நம்ம ஒரு அப்ளிகேஷன் பில்ட் பண்ண போகிறோம். ஒரு டெவலப்பராக நான் வந்து ஒரு அப்ளிகேஷன் பில்ட் பண்ணுறேன், ஜாவா அப்ளிகேஷன். ஸோ எனக்கு வந்து ஒரு பார்ஷியலான இம்ப்ளிமெண்டேஷன் தெரியும் அப்படின்றப்போ நம்ம அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸை யூஸ் பண்ணலாம். ஓகேவா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் ஒரு அப்ளிகேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் ஒன்று நான் வந்து பில்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த வாட்ஸ்அப்பில் வந்து நான் ஸ்டேட்டஸ் போடுற மாதிரி ஒரு ஃபீச்சர் கொண்டு வரேன், ப்ரொஃபைல் பிக்சர் வைக்கிற மாதிரி ஒரு ஃபீச்சர் கொண்டு வரேன். ஸோ இப்போ எனக்கு ஸ்டேட்டஸ் போகிறதுக்கான ஃபீச்சர் வந்து தெரியுது இப்போதைக்கு. ஆனால் இன்னொன்று ப்ரொஃபைல் பிக்சருக்கான இம்ப்ளிமெண்டேஷன் வந்து எனக்கு இப்போதைக்கு தரல. ஸோ பார்ஷியல் இம்ப்ளிமெண்டேஷன் தெரியுதுன்னா நீங்கள் அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் யூஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இந்த அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் வச்சு நம்மளால் ஒரு 99% அப்ஸ்ட்ராக்ஷன் அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்னு நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். கரெக்டாக? அது எப்படின்னா, இப்போ நம்ம வந்து அப்ஸ்ட்ராக்ட்னு நம்ம எப்போ சொல்லுவோம், நமக்கு ஏதோ ஒரு இம்ப்ளிமெண்டேஷன் தெரியாது, ஆனால் அதோட ஃபங்க்ஷனாலிட்டி, அதோட நேம் மட்டும் தெரியும். கரெக்டாக? அதான் நம்ம அப்ஸ்ட்ராக்ட். அப்போ இந்த M2ன்றது ஒரு அப்ஸ்ட்ராக்டாக, இந்த அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸை வச்சு நான் அப்ஸ்ட்ராக்ஷன் அச்சீவ் பண்ணியிருக்கேன்னு சொல்கிறேன். ஆனால் அது 99% தான் நான் சொல்கிறேன். ஏன்னா நம்ம ஏதோ ஒன்று பண்ண போகிறோம், ஆனால் அது எப்படி பண்ண போகிறோன்னு தெரில, அதுக்கான இம்ப்ளிமெண்டேஷன் தெரிலன்றது தான் அப்ஸ்ட்ராக்ட்னு நான் சொல்லியிருந்தேன். அப்போனா இதில் கான்க்ரீட் ப்ராப்பர்ட்டிஸ் அலௌட் ஆகுது. கரெக்டாக? இந்த அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸுக்குள்ளே இம்ப்ளிமெண்டேஷன்ஸ் இருக்கிற மெத்தட் அலோவ் பண்ணுது அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ். அப்புறம் எப்படி இது 100% அப்ஸ்ட்ராக்ஷன் ஆகும்? அப்போ கண்டிப்பாக ஒரு பிளாக்குக்குள்ளே இருக்கிற எல்லா மெத்தட்ஸுமே அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட்ஸாக இருந்துச்சுன்னா அது 100% அப்ஸ்ட்ராக்ஷன். கரெக்டாக? ஸோ அதனால தான் நம்ம வந்து அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸை யூஸ் பண்ணி 99% வந்து அச்சீவ் பண்ண முடியும். அந்த மீதி 1% எதனாலனா அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் அலௌஸ் கான்க்ரீட் மெத்தட்ஸ். ஓகேவா? அதனால தான். ஓகே, ஸோ இந்த வீடியோ இவ்வளோ தான். ஒரு 4 கன்க்ளூஷன்ஸ் பார்த்துட்டோம். இன்னும் ஒரு கன்க்ளூஷன் வந்து அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தென் வந்து அந்த வீடியோக்கான ஒரே ஒரு கிளிம்ஸ் நான் கொடுத்துட்றேன். இதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீடியோட கிளிம்ஸ். ஸோ அனிமல்னு ஒரு கிளாஸ் இருக்குது, டாகு, கேட்டு, கவ் அப்படின்னு 3 கிளாஸ் இருக்குது. ஓகேவா? இந்த சவுண்டுன்ற மெத்தட் வந்து நான் அப்ஸ்ட்ராக்டாக டிக்ளேர் பண்ணியிருக்கேன் எங்கள் அனிமல் கிளாஸில். ஒரு அப்ஸ்ட்ராக்ட் மெத்தடுக்கு என்னால் டிஃப்ரெண்ட் இம்ப்ளிமெண்டேஷன்ஸ் டிஃப்ரெண்ட் சப் கிளாஸில் ப்ரொவைட் பண்ண முடியுமா, இதுதான் என் கொஸ்டின். ஸோ இதுக்கான ஆன்சர் நீங்கள் கண்டுபிடிச்சி வைங்க, கண்டுபிடிச்சி கமெண்ட்டில் சொல்லுங்கள் முடியுமா முடியாதான்னு. ஸோ அப்படி நீங்கள் இதை முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்களே ட்ரை பண்ணுங்கள். அப்படின்லாம் நெக்ஸ்ட் வீடியோவில் இதுக்கான சொல்யூஷன்ஸும் நான் போடுறேன். ஓகேவா? ஸோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. நன்றி.